ஹே கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள் 7/7, அதாவது ஏஞ்சல் நம்பர் ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆக போகிற டே. அன்னைக்கு நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு உடனடியாக கிடைக்கும். காலையில் 7/7, அதே மாதிரி சாயந்தரம் 7/7 வர டைமிங்கில் நீங்கள் என்ன வேண்டினாலும் என்ன கேட்டாலும் சரி, இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக ஒர்க் பண்ணும். இந்த 7/7 ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் நம்பர்ஸோட லிங்க்கில் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 777, 7777 இல்லை 77 இந்த மாதிரி வரது எல்லாமே ஏஞ்சல் நமக்காக ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வர மாதிரியான அறிகுறிகள் தான். ஏன்னா நம்ம அடிக்கடி வண்டியில் பார்க்குறதோ, இல்லை ஏதாச்சும் எதர்ச்சியாக நம்ம ரூபா நோட்டில் பார்க்குறதோ, இல்லை எங்கேயோ ஒரு நம்பர் 777 அப்படின்ற மாதிரி நம்ம கண்களில் படும்போது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதும், நம்மளோட லைஃப்பில் நம்ம முன்னேற்றம் அடைகிறதுக்கும், இல்லை உங்களோட லவ் லைஃப் நல்லா இன்னுமே உங்களோட கனெக்டட் ஆகிறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு போர்ட்டல் தான் அது. ஸோ இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் நாளைக்கு வருது 7/7 காலையில். உங்களால் ஒரு 7 தடவை உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதை அந்த 7/7 ஆகுதில்ல, அந்த நேரத்தில் சரியாக காலையில் எழுத முடிஞ்சா, இல்லை நைட்டு எழுத முடிஞ்சாலும் சரி, இல்லை 2 நேரத்துலையும் எழுதினாலும் சரி. 2 நேரத்தில் எழுதணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு 2 ஆசைகள் இருந்தால் 2 ஆசைகள் எழுதிக்கோங்க. இல்லை எது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நான் காலையில் மிஸ் பண்ணிட்டேன், நான் சாயந்தரம் எழுதுகிற போது அப்படின்னா ஓகே. உங்களுக்கு எந்த நேரத்தில் வசதியாக இருக்கோ அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அது இப்போ நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பாசிட்டிவான வேலை எழுதுங்க. அதாவது உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆசைப்பட்ட வேலை கிடச்சிருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமான ஒரு மனநிலைமையில் இருப்பீங்களோ அந்த மாதிரி மனநிலைமையை நீங்கள் தான் உருவாக்கணும். உங்களோட மைண்டுக்குள்ளே அது க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வேலை கிடச்சா அந்த வேலைக்குள்ளே போய் உட்காரும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக போவோம். அந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட ஆசைகளை ஒரு 7 தடவை கரெக்டாக அந்த 7/7 ஆனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டைமிங்கில் உட்காந்து உங்களோட ஆசையை ஒரு 7 தடவை எழுதுனா போதும். அதுக்கு மேலே எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களோட ஆசையை பாசிட்டிவான வேலை எழுதுங்க. எனக்கு பிடித்த வேலை கிடைத்ததுக்கு நன்றி, இல்லைனா உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நான் நினைத்தபடியே எனக்கு திருமணம் ஆனதற்கு நன்றி. இந்த மாதிரி பாசிட்டிவாக சென்டென்ஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் அந்த டைமிங்கில் எழுதணும். கண்டிப்பாக இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். காலையிலனாலும் சரி, சாயந்தரனாலும் சரி, எப்போனாலும் சரி, நீங்கள் இந்த விஷயத்தை எழுதுங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் முக்கியமாக இருக்க மாதிரி தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய ஆசைகளை எழுத வேணாம். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு நிமிஷம்தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன ஆசை நமக்கு முக்கியமாக இருக்கோ, அது எனக்கு நடக்கணும், நான் ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஆசையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு அதை மட்டும் எழுத பாருங்கள். அதே மாதிரி என்ன கேட்டாலும் சரி, நீங்கள் பணம் வேணும் அப்படின்னு கேட்டாலும் சரி, எவ்வளோ பணம் வேணும், எனக்கு குறிப்பிட்ட கடன் வரணும், இல்லை நான் கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு பணம் வேணும், இல்லை வேலையில் ப்ரொமோஷன் வேணும், இல்லை என் குழந்தை நல்லா படிக்கணும், இல்லை நான் இந்த வருஷம் 10th படிக்கிறேன், இல்லை 12th படிக்கிறேன், நான் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை காலேஜ் சேரணும்னு நினைக்கிறேன், இல்லை சேர்ந்துட்டு அதுலேருந்து நல்லா படித்து வெளியே வரணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க லைஃப்பில் ஒவ்வொரு நீடு இருக்கும். உங்களுக்கான நீட் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முன்னாடியே அதை நீங்கள் தான் யோசித்து வச்சுக்கணும். உங்களுக்கு எது தேவையோ அதை 7 தடவை பாசிட்டிவான லைனில் நீங்கள் எழுதுனா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி மெத்தட்ஸில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க, ஒரு ப்ளூ கலர் பென் எடுத்துக்கோங்க. வேறு எந்த கலர் பென்னும் வேணாம், எந்த ஆசையாக இருந்தாலும் பரவாயில்ல. 7 தடவை ப்ளூ கலர் பெனில் அந்த நோட்டில் எழுதிக்கோங்க. இது ஒரு மெத்தட். இது எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி நார்மலாக நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனுக்குலாம் யூஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி நோட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. இதுக்காகவே தான் எழுதணும், புதுசாக ஒரு நோட் போடணும் அப்படின்னு கிடையாது. இல்லை அந்த மாதிரி எந்த நோட்டும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பேப்பர்லனாலும் எழுதலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பத்திரமா வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் வாட்டர் டெக்னிக் கூட இதில் பண்ணலாம். ஒரு கிளாஸில், கண்ணாடி கிளாஸாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் கைகளில், உள்ளங்கைகளில், இடது கைகளில் வச்சுட்டு அந்த கிளாஸில் நீங்கள் 7 தடவை உங்களோட ஆசைகளை சொல்லுங்கள். சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு மனசார ஒரு 2 நிமிஷம் ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிச்சிடுங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பே லீஃப் இருக்குல்ல, அந்த பே லீஃபில் உங்களால் அதில் 7 தடவை எழுத முடியாது. அந்த நேரத்தில் சரியாக என்ன விஷயம் இருக்கோ அதை எழுதிட்டு ஒரு கேண்டிலில் எரிச்சிடுங்க. அந்த சாம்பலை காற்றுல பறக்க விட்டுடுங்க. இது இன்னொரு விஷ். அதே மாதிரி ஒரு பேப்பரில் 7 தடவை உங்களோட விஷஸை அந்த நேரத்தில் சரியாக எழுதிக்கோங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் உங்களோட தலானிக்கடியில், அதாவது நைட்டு நேரத்தில் நீங்கள் தூங்க போகும்போது உங்கள் விஷஸை அந்த தலானிக்கடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க. 7 நாள் தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே வாங்க. காலையில் எழுந்துக்கும் போது அந்த பேப்பரை எடுத்து பார்த்துட்டு ஒரு செகண்ட், அதுக்கப்புறம் மறுபடியும் வச்சுடுங்க. அப்புறம் நைட்டு மறுபடியும் அந்த தலானிக்குள்ளேயே வச்சுட்டு தூங்குங்க. இதே மாதிரி 7 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். 7வது நாள் தூங்கி முழிச்சு அந்த அடுத்த நாள் 8வது நாள் பேப்பர் எடுத்து நீங்கள் எரிச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களால் சேஃப்டியாக வச்சுக்க முடியும். இல்லை நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, எரிச்சாலும் சரி தான், கூட வச்சுக்கிட்டாலும் சரி தான், ஒன்றும் தப்பு கிடையாது. எரிச்சாலும் அந்த சாம்பலை யூனிவர்ஸ்க்கு நீங்கள் பறக்க விட்டுருங்க. எரிக்கிறதுனால இது நடக்குமா நடக்காதா அப்படின்னலாம் எந்த யோசனைக்கும் இடம் இல்லை. எது வேணாலும் கண்டிப்பாக நடக்கும். எது ஒன்றுமே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நம்பி பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். நம்ம நம்பினா மட்டும்தான் எல்லா விஷயமே நமக்கு நடக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை நம்பி உண்மையாக உணர்வோடு நம்ம பண்ணுறோமோ அப்போ தான் அந்த விஷயம் நமக்காக நடக்கும். ஸோ அதனால தான் எந்த விஷயத்த பண்ணுறதா இருந்தாலும் நம்பி பண்ணுங்கள். அதே மாதிரி எது எழுதுறதா இருந்தாலும் பாசிட்டிவாக எழுதுங்க, பாசிட்டிவாக யோசிங்க. பாசிட்டிவாக பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு எல்லாமே சீக்கிரமாக சாதகமாக நமக்கேற்ற மாதிரி நடக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் போய் நெகட்டிவாக ஏதாவது ஒன்று பேசினாலோ இல்லை அது நடக்குமான்னு யோசித்தாலோ கண்டிப்பாக அது நடக்காது. நீங்கள் நெகட்டிவாக சொன்னீங்க அப்படின்னா அதே மாதிரி விஷயம் உங்களுக்கு நடக்கும், நெகட்டிவாகவே நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், துளி கூட அது மேலே சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையாக நான் முழு மனசார இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஏஞ்சல் கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. இந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அதை உங்களுக்காக பண்ணி கொடுக்கும். அதை சொல்லும்போது சரி, எழுதும்போதும் சரி, மனசார உணர்ந்து சொல்லிக்கிட்டே செய்யுங்க. அது உங்களோட ஆழ் மனசில் நல்லா ஆழமாக பதிஞ்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபேவராக அதை சீக்கிரமாக பண்ணி கொடுக்கும். ஏன்னா அது சப்கான்ஷியஸ் மைண்டில் எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக பதியுதோ அது நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போதும் சரி, இல்லை நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும் போதும் சரி, அது ரொம்ப ஆழமாக பதிஞ்சு இந்த யூனிவர்ஸோட கனெக்டட்லேயே இருக்கும். எப்போ அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த யூனிவர்ஸ். அதனால தான் நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே அதை நெகட்டிவாக இது நடக்குமா அப்படின்னு யோசிக்கவே கூடாது. அது எழுதி முடிச்சிட்டோன்னா அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக அது ஓரம் கட்டிடுங்க. அதுக்கப்புறம் அதை போய் நம்ம பண்ணுமே, இது நடக்குமா நடக்காதா, இது நடக்காதோ அப்படின்ற மாதிரி எந்த யோசனைக்கும் இடமே கிடையாது. அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்களோட அனுபவத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.